மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பக்கம் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்தே மாதரம் அப்படிங்கிற சர்ச்சை வந்திருக்கு. அதற்கான விளக்கத்தை கொடுக்க போகிறோம். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து நிதித்துறையானது பறிக்கப்பட்டிருக்கு, வேற ஒருத்தட்ட கொடுத்துருக்காங்க. பறிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன விஷயம்? இப்போ ஐயா முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்களா, என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சீமானனை அறிக்கை விட்டு அசிங்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுதா? அது நடந்திருக்கு இன்னைக்கு. அதை பற்றி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தாடி பாலாஜி இருக்கார்ல, அவர் ஒரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படத்தை வச்சு ஏதோ பூஜைலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்ல தேர்தல் பிரச்சாரத்தில், ஊழலை எப்படி தெரியுமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு, அதற்கான விஷயங்கள் ஆதாரத்தோட கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது இந்த அமைச்சரவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கு மட்டும் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று விசிகா, ஒன்று ஐயுஎம்எல் நம்ம அமைச்சரவையில் பங்கேற்பேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகா பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இவங்க 2 பேருக்கான துறைகள் மட்டும் ஒதுக்காமல் வச்சுருக்காங்க. மற்ற எல்லா துறைகளுமே அலகேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் இந்த அமைச்சரவை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் அண்ணாக்கு போஸ்ட் ஓட்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லி எகத்தாளம் பண்ண 16 பேர் இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ தான் கூட இருந்த அத்தனை பேரையும் அமைச்சராக பதவி ஏற்று அழகு பார்த்திருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவையில் 7 பேர் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் இடம்பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பள்ளிக்கல்வித்துறையும் தலித் மக்கள்கிட்ட தான் இருக்கு, உயர்கல்வித்துறையும் தலித் மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதிகாரத்தை நோக்கி அவங்க பயன்படணும் அப்படிங்கிறதா பிரதானமான இலக்கா இருந்துச்சு. யாருமே இந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. சும்மா பேருக்கு ஆதிதாவிட நலத்துறை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப போனோம்னா இந்த செலியன் அவர்களுக்கு போன ஆட்சியில் உயர்கல்வித்துறை கொடுத்தாங்க. ரொம்ப ரேரா ஒருத்தங்க 2 பேர் தான் இடம் பெறுவாங்க. ஆனால் 7 பேர் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் இந்த அமைச்சரவையில் இருக்கு. நீங்க மத ரீதியா பாத்தீங்கன்னாலும் எல்லா மதத்தவரும் இந்த அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. அதையும் தாண்டி பாலின ரீதியா பார்க்கும்போது பெண்களுக்கு நம்ம நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கோம். அதுவும் இந்த அமைச்சரவையில் இருக்கு. இந்த மாதிரி எந்த ஆங்கிள் நீங்க பார்த்தாலும் இந்த அமைச்சரவை ஒரு பக்காவான அமைச்சரவையா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இந்த அமைச்சரவையில் இப்ப என்ன பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்களோட இந்த துறையை புடிங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போடுறாங்க. பறிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புரிதல் இல்லாமல் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சராக வந்தாலே வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை, இந்த 3 துறையோட அமைச்சராக அவர் இருந்தார். இப்போ இவர்கிட்ட நிதித்துறையை மட்டும் மரிய வில்சன் அவர்கள்ட்ட ஒதுக்கிட்டு, ஐயா நீங்க வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையா மட்டும் நீங்க இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம்னா, அரசாங்கத்துக்கு வருமானத்தை, அதாவது வருவாயை வசூலிச்சு கொடுக்கிற மிகப்பெரிய துறையை ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. இப்போ வருமானத்தை அவர் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் தான் யார் யார் எப்படி செலவு பண்ணுங்கிறத முடிவு பண்ணணும். ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்கும்போது ரெண்டும் உங்க பக்கம் வேணாம். நீங்க வருமானத்தை மட்டும், அதாவது குறிப்பா அந்த பத்திரப்பதிவு துறையில ஏகப்பட்ட வருமானங்கள் வரும், நிலம் அடிப்படையில் வரக்கூடிய வருமானங்கள், இந்த மாதிரி வருமானத்தை வசூலிச்சு தரக்கூடிய இந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்கயா. நான் வேற ஆளை வச்சு நீங்க வருமானம் வசூலிச்சு கொடுக்குறீங்கல்ல, அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கொள்கை முடிவு அவங்களுக்குள்ள பேசி இந்த துறை இப்படி நிர்வகிச்சா சரியா இருக்கும், அப்படி நிர்வகிச்சா சரியா இருக்கும்னு சொல்லி தான் ஐயாவோட அந்த பணி சுமையை குறைச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஒரு துறையும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் ஒவ்வொரு துறையை எடுத்து தான் இப்போ புதுசாக பதவியேற்ற நிறைய பேருக்கு துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பெண்கள் நலத்துறையை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்கள்ட்ட பெண்கள் நலத்துறையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாகத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணலாமோ அப்படி அவங்களுக்குள்ள பேசி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கு. இவர்கிட்ட புடிங்கிட்டாங்க, அவர்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா இப்போ முதலமைச்சர் புடிங்கிட்டாங்கன்னு பேசலாமா? என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்னு இது நமக்கு தெரியல. இது நான் சொல்ல வர்ற 2வது முக்கியமான விஷயம். இப்போ 3வது, ஆளுநர் மாளிகையில் விழா நடக்குது. ஆளுநரும் நான் முன்னாடி ஒரு வீடியோலே சொல்லியிருப்பேன், ஆளுநர் மாளிகையில் விழா நடக்கும் போதும் ஆளுநர் தலைமையில் விழா நடக்கும் போதும் அந்த விழாவில் ஆளுநரோட கை தான் ஓங்கி இருக்கும். ஆளுநரோட செயலாளர் தான் இந்த முடிவுகள் அத்தனையுமே எடுப்பாங்க. எந்த பாட்டை எப்போ பாடணும், எதுக்கு அடுத்து எது வரணும், இது விஷயங்கள் அத்தனையுமே ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் செயலாளர் தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைக்க முடியும் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய விழாக்கள்ல, அந்த பதவியேற்பு விழாக்கள்ல. ஆனால் மற்ற இடங்கள்ல, அதாவது சட்டசபை, இப்போ தமிழ்நாடு அரசோட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்க போனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம போய் ரிக்வஸ்ட் வச்சோம் ஆனால் ஆளுநர் ஏற்றுக்க மாட்டாரு, வந்தே மாதரம் முதல்ல பாடணுங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தே மாதரத்துக்கு இணையான ஒரு விஷயத்தை இப்போ தேசிய கீதம் ரெண்டுமே வந்தே மாதரத்துக்கு இணையான ஒரு இடத்துல இருக்கு, ரெண்டையுமே பாடணும், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் சட்டசபையில் நம்ம வச்சது தான் சட்டம், நம்ம எதை முடிவு பண்ணுறோமோ அதை தான் செய்ய முடியும். சட்டசபையில் இருக்கக்கூடிய
சபாநாயகரோட முடிவுகள் என்னைக்குமே நீதிமன்றம் கூட கட்டுப்படுத்த முடியாது. அங்க ஆளுநர் வந்தார்னா நம்ம வைக்கிறது தான் புரோட்டோகால் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்க சொல்றேன். நம்ம வந்து அவரை அங்க விட்டுறலாம், எங்க பிடிக்கணுமோ அங்க கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிடிப்பாங்க. எழுதி வச்சுங்க. இதாவது நம்ம ஆட்சியில மட்டும் இப்படி நடக்கலங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில நீங்க ஆளுநர் மாளிகையில் போய் டீ குடிச்சா கூட இதுதான் புரோட்டோகாலா இருக்கும். அதுக்கு முன்னாடி பதவியேற்பு விழால இதே தான் புரோட்டோகால். அப்ப வந்தே மாதரத்துக்கு தேசிய கீதத்துக்கு இணையான ஒரு அட்ரஸ் கொடுக்கல. வந்தே மாதரம் பாடாம இருப்பாங்க, தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. இப்ப வந்தே மாதரத்துக்கு தேசிய கீதத்துக்கு ஈக்குவலான அந்தஸ்தை கொடுத்ததுனால உள்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுனால ஆளுநர் ஜனாதிபதி பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல இது கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்தை ஆளுநர் மாளிகை ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க மாத்த மாட்டாங்க, சட்டசபையில வந்து நம்ம பேசிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆழமா தெளிவா சொல்றேன். அதுக்கடுத்து போனீங்கன்னா சீமானனோட அறிக்கை, அவசர கதியில் எதையாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆட்சியை விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கைக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை யார் தெரியுமா கொடுத்தா? போலீஸ்காரங்க சீமானனை போட்ட ட்வீட்டை கோட் பண்ணி மேலே, சார் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க சார், அதில் வந்து சட்ட ஒழுங்கு மது போதைப் பொருள்லாம் போட்டு எழுதியிருக்கீங்க ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு. அதெல்லாம் கிடையாது சார், அது அவங்க தகாத உறவு சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனை சார், அவங்களுக்குள்ள நடந்தது, அதில் தாக்குதல் நடந்திருக்கு, சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி போதையை போய் ஒரு போட்டோ எடுத்ததுனால இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்கல சார் அப்படிங்கிற விஷயத்தை சீமானன் அறிக்கை வெளியிட்டு என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பெல்லாம் ஒரு சீனும் கிடையாது. போலீஸ்காரங்க கோட் பண்ணி இந்த விஷயமே நீங்க முதல்ல உங்க அறிக்கையில குறிப்பிட்ட விஷயமே முதல்ல தவறான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ்காரங்க கோட் பண்ணி, இது எப்போதுமே நடக்காது. ஏன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இது நடக்கவே நடக்காது. இவர் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடுவார், போலீஸ் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடும். ஆனா ரெண்டுமே இப்போ சார் இவர் விட்ட அறிக்கைக்கு இதுதான் சார் பதில் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, இந்த மாற்றம் இனிமே தான் நடக்கும். சும்மா வந்தது போனதுக்கெல்லாம் உட்காந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற அறிக்கையில விட முடியாது. உண்மைக்குமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நீங்க சுட்டி காட்டுங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சும்மா ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியை உருவாக்குறதுக்காண்டி தகாத உறவு எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறும்? அது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு உட்கார்ந்து அண்ணன் அறிக்கை வெளியிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு குமார் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு சீமானன் போயிருக்காரு அப்படிங்கிறது மூணாவது மிக முக்கியமான செய்தியா இருக்கு. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்கிறது கிடையாதுங்க. நீங்கள் இப்போ சிஎம்டிஏன்னு சொல்லுவாங்க. சென்னையில் எந்தெந்த இடங்களில் வீடு கட்டணும், எந்தெந்த இடங்களில் வந்து வீடு கட்டக்கூடாது, எது வந்து வீட்டுக்கான பயன்பாடு, எது கடைக்கான பயன்பாடு, சென்னையை பிளான் பண்ணுறது அத்தனையுமே இந்த சிஎம்டிஏ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சேகர் பாபு தான் இதற்கு முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தாங்க. இப்போ வந்து ராஜ்குமார் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த சிஎம்டிஏல என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சைடில் ஒன்று வாங்குவாங்க. அனுமதி கொடுக்கணும்னா கட்சிக்கு நிதி கொடுப்பா, ஒரு சென்ட்டுக்கு ஒரு 27 ரூபா கணக்கு பண்ணி நீ எவ்வளோ கட்டுறியோ அதுக்கேற்றபடி கொடுத்து விட்டு போ, உனக்கு அனுமதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லீகலா பார்ட்டி ஃபண்டு கொடுத்தா மட்டும்தான் நீ கட்டணம் கட்டுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த காலங்காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே பார்ட்டி ஃபண்டு தேவையில்லை அப்படிங்கிறத போன வாரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. இப்போ இந்த வாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் சூரிய மின்தகடு மூலமாக அந்த மின்சார உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அவங்க அதற்கான அனுமதி கேட்கும்போது ஒரு மெகாவாட்டுக்கு ஒரு 5 லட்சத்தில் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பணத்தை நீங்க கொடுத்தாதான் அந்த விஷயத்தை உங்களால செய்ய முடியும். பார்ட்டி ஃபண்ட் நீங்க கொடுத்தே ஆகணும், இல்ல உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அங்கேயும் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்களோட அலுவலகம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க. நேத்து மின்சாரத்துறையிலிருந்து ஒரு விஷயத்தை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது மேல சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? 2000 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டெண்டர், அந்த டெண்டர் அத்தனையுமே செக் பண்றாங்க. அதாவது சந்தை மதிப்போட 30% ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன் இவ்வளவு காசுக்கு நம்ம டெண்டர் வாங்கணும்? இப்ப 2000 கோடியில 30%ங்கிறது 600 கோடி. இந்த 600 கோடி இவ்வளவு தூரம் அந்த டெண்டர் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. இந்த 2000 கோடி டெண்டர், 2000 கோடிக்கு டெண்டர் விட்டாலும் டெண்டரை ரத்து பண்ணுங்க. புது டெண்டர் இந்த 30% காஸ்ட் குறைச்சு நீங்க டெண்டர் விடுங்க. இப்ப 2000 கோடிக்கு நம்ம டெண்டர் விட்டோம்னா 30% குறைச்சோம்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 1400 கோடி. 1400 கோடிக்கு டெண்டர் விட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த டெண்டர் தான் இவங்க 2000 கோடிக்கு விட்டுருக்காங்க. இது தப்புங்க, இதை ரத்து பண்ணி நீங்க வந்து மாத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை அண்ணன் சிடிஆர் அண்ணன் நேற்று உத்தரவு போட்டிருக்காங்க அமைச்சர் அவர்கள். ஸோ ஓவரால் பார்க்கும்போது முதலமைச்சர் ஒன்று பண்ணார்னா அமைச்சர் பெருமக்கள் ஒன்று பண்றாங்க. இது ரொம்ப கவனிச்சு பாருங்க. நம்ம நேற்றே பேசுறோம், லிமிட்டட் அப்படிங்கிற விஷயம் டெண்டர்ல இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க. இனிமே இந்த டெண்டரை முறைப்படுத்தினாவே அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல ஊழல் ஒழிஞ்சிரும். அதுக்கப்புறம்
அப்புறம் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஊழல் தான் நடக்கும். அந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம அரசோட மிக முக்கியமாக வந்து டிஎன்பிசி இருக்காங்கல்ல, அவங்க மூலியமாகவே நீங்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டா எந்த இடத்துலையுமே பெரிய லெவலில் ஊழல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து ஃபைனலாக இந்த தாடி பாலாஜி இருக்கார்ல, அவரை பற்றி பேசிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா தாடி பாலாஜி பற்றி பேசுகிறேன்? நண்பன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாட்டி மார்டினோட பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அதில் போய் ஜாயின் பண்ணாரு. அங்கே இருக்கலாம்ல. இப்போ திடீர்னு எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் விஜய் அவரோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஏதோ நான் பூஜை போடுறேன், அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் இவர்? இவருக்கான கொள்கை கோட்பாடு எதுவுமே எனக்கு தெரியவே இல்லைங்க. நண்பனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் அங்கீகரிச்சணுமா, உடனே பொறுப்பு கொடுத்துடணுமா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அஜெண்டாவே இவரோட செயல்பாடு புரியவே மாட்டேங்குது. திடீர்னு அந்த பக்கம் இருக்காரு, திடீர்னு இந்த பக்கம் இருக்காரு. விஜய் அண்ணாவோட 2ஆம் கட்ட தலைவரை நம்பாதீங்கிறாங்க. இப்படியே போனால் நீங்கள் தோத்துருவீங்கலாம் வீடியோ போட்டார். திடீர்னு பச்சை குத்துறாரு. என்னமாய் மனுஷனே எனக்கு புரியலைங்க. எதை நோக்கி போகிறோம்? அரசியல்னா என்ன? எதனால் இதை நம்ம பயணிக்கிறோம்? எதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க? அவரோட இலக்கு என்ன? அவரோட நோக்கம் என்ன? எதை பற்றியுமே புரியாமல் நண்பன் 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 விஜய் அண்ணாவோட கொஞ்சம் படம் சேர்ந்து நடிச்சிட்டா அவங்களை கூப்பிட்டு வந்து நிதியமைச்சராக உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறாரா? என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியல. எந்த மாதிரி ஒரு மனுஷனும் புரியல. ஸோ இவர்களாம் தயவு செய்து யாரும் ஃபயர் விடாதீங்க. இவரோட செயல்பாடை நம்ம கண்காணிக்கணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இவரோட செயல்பாடு ஒரு மாயான ஆளு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் ஒதுக்கியே வச்சிருக்காங்க. இவர் உள்ள வர்றாரு, அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு, மறுபடியும் வெளியே போய் வேற வேலை பார்க்குறாரு, மறுபடியும் ரிப்பீட்டடா உள்ள வர்றாரு. இந்த ரொட்டேஷன்ல ஒரு சுத்தி 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 இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை நான் தப்பா சொல்லல. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அரசியல்ல எல்லாமே உங்களுக்கு வேகமா கிடைச்சிடணும், எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் போட்டு பேசணும்லாம் கிடையாது. இப்போ நான் வீடியோ பண்றேன், வீடியோ நல்லா இருந்தா ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லையா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. டெய்லி ஃபோன் பண்ணி இன்னைக்கு வீடியோ போட்டியா, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா, என்ன ஆரம்பிச்ச என்ன ஆரம்பிக்கல அப்படிலாம் யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க. பொறுமையாக அரசியலில் இருங்க. மக்களுக்கான சேவையாக அரசியலை பாருங்க. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய சுய தேவைக்காண்டி அரசியலை பயன்படுத்திக்காதீங்க. ஸோ இவர் கொஞ்சம் பேர் நம்ம தோழர்கள் ஃபயர் விட்டாங்க, இந்த மனுஷனுக்கு ஃபயர் விடாதீங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஓவரால் நான் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.